Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத எஸ்எம்சி யூஸ் பண்ணி நம்ம ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலை வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே எடுத்து அப்ளை பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து கொடுக்கும். நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டெக்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி அண்டு கோல்டோட அப்டேட் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்த்தலாம். ஸோ யூரோஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டும் இங்கே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸ் டிமாண்ட். ஓகேங்களா, எல்லாருமே வந்து இந்த 15 மினிட்ஸ் டிமாண்டை பாருங்கள். ஸோ இது ஓகேங்களா, இந்த டிமாண்டில் பை இருக்குன்னு சொன்னால் ஸோ நமக்கு இங்கேயும் பை ஆகலாம், பட் இங்கே பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே வரலை, கிட்ட வந்துட்டு மேலே வந்து போயிட்டான். ஸோ நமக்கு இந்த டிமாண்ட் ஃபெயில் ஆனனால மார்க்கெட் எகன் கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ரைட்டா, சரி. இப்போது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட். இந்த டிமாண்டெல்லாம் நம்ம வந்து எடுத்து பை வந்து பண்ணக்கூடாது. அப்போ நெக்ஸ்ட் டிமாண்ட் எங்கே இருக்குன்னா இதுதான் நெக்ஸ்ட் டிமாண்ட். அப்போது இங்கே இருக்கக்கூடியது நமக்கு இங்கே இருக்கக்கூடியது ஒரு எஸ்எஸ்எல். இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவை ஹண்ட் ஆகலாம். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய லோவை வந்து ஹண்ட் ஆகலாம். அப்போது இது வந்து லிக்விடிட்டியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. கீழே இருக்கிறதும் லிக்விடிட்டியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்றனால தான் மேலே இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகலாம்னு சொல்லிட்டு இந்த டிமாண்ட் கொடுத்துருந்தோம். பட் ஒரு பர்ஃபெக்டான டிமாண்டுன்றது இது. ஓகேங்களா, இந்த டிமாண்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். டேரெக்டாக நம்ம என்ட்ரி வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, கன்ஃபர்மேஷன் கிடச்சா கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் நம்ம என்ட்ரி போகணும். கன்ஃபர்மேஷன் கிடச்சா என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. ஓகேங்களா, சரி. இப்போ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணியிருக்கான். இதில் நமக்கு பை வந்து இல்லை, ஆனால் மார்க்கெட் இதில் பை ஆகிட்டானா நம்ம வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட், நல்ல ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ 1 மினிட் போகிறோம். 1 மினிட்டில் நமக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணால் பை வந்து எடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா என்னோட சஜஷன் பை வந்து எடுக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன லாட்டை வந்து போடலாம். ஓகேங்களா, மிஸ் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்றப்போ ஒரு சின்ன லாட்டை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுறது தப்பு இல்லை. ஸோ இந்த சோஸ் வந்து பண்ணிட்டா நம்ம வந்து என்ன பண்ணலாம், இங்கேருந்து பை வந்து எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ என்னோட ஒப்பீனியன், என்னோட ஒரு நான் வெயிட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 மினிட்ஸ் வந்து பிரேக் ஆகணும். ஓகேங்களா, இந்த 15 மினிட்ஸ் மட்டும் பிரேக் ஆகிடுச்சு, இந்த டிமாண்ட் வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த டிமாண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 15 மினிட்ஸ் டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்துடும். மேலே இருக்கக்கூடிய 1 மினிட் டிமாண்டுக்கும் மார்க்கெட் வந்துடும். ஸோ கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்து நம்ம பை வந்து பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இந்த டிமாண்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணுங்கள். ஸோ 15 மினிட்ஸில் இங்கே இருக்கக்கூடிய அன்மிட்டிகேட்டட் சப்ளையில் ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். இதுதான் டிபி. இதுக்கு மேலே டிபி வைக்கக்கூடாது. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரி வந்து இன்றைக்கி யூரோஸ்டில் ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தேன். பட் இது வந்து டோட்டலி கவுண்டர் என்ட்ரி, என்டையர்லி கவுண்டர் என்ட்ரி. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கல. ஓகேங்களா, அது வந்து பார்த்துலாம் 1 மினிட்டில். ஸோ 5 மினிட்டில் நமக்கு இந்த லோ வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து செல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். ரைட்டா, ஸோ இதில் வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் வந்து பண்ணுறான். ஓகேங்களா, இதில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ இதில் மிட்டிகேட் பண்ணதுக்கு 1 மினிட்டில் நமக்கு சப்ளை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. ரைட்டா, இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இப்படி வந்து சப்ளை இருக்குது. இந்த 2 சப்ளையில் என்ட்ரி வந்து போகணும். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல இப்படி என்ட்ரி வந்து இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ டிபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லிக்விடிட்டின்ற இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ இது 1:10 என்ட்ரி. இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு
கொடுக்கல. ஏன் கொடுக்கல? என்ன ரீசன் கொடுக்கலன்னா, இது இன்டர்னல் என்ட்ரி. இப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இது ஃபெயில் ஆகவும் சான்ஸ் இருக்குது. எனக்கு ஃபெயில் ஆனால் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இதில் மினிமமான ஒரு ரிஸ்க் தான் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? $30 தான் நான் ரிஸ்க்கே வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ டிபி கிட்ட வந்து இந்த இடத்துல இப்போ ரன்னிங்கில் இருக்கான். ஸோ இப்போ வந்து எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா $520 வந்து ப்ராஃபிட் வந்து போயிட்டுருக்கு. பட் நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஏன் க்ளோஸ் பண்ண மாட்டேன்னா, இந்த லோ வரைக்கும் தான் நான் வந்து டிபி வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டிபி ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிரும். அது வரைக்கும் நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த இடத்துல பிரேக் ஈவனில் தான் ரன் ஆகுது மார்க்கெட். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் ஒரு கவுண்டர் என்ட்ரி. அண்ட் கோல்டில் ஒரு என்ட்ரி வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன். பட் என்ட்ரி வந்து நான் போடலை. ஏன்னா ஒரு யூரோஸில் ஒரு கவுண்டர் என்ட்ரியே போதும் அப்படின்ட்டு நான் என்ட்ரி வந்து போடலை. இந்த என்ட்ரியோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் வந்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றத கேளுங்க. கேட்டால் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கிளாஸ் எடுக்கும்போது இந்த என்ட்ரியை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருக்கேன். எப்படிலாம் இதில் என்ட்ரி வந்து போகணுன்றதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த லோ வரைக்கும் தான் போகணும்னு சொல்லியிருக்கேன். இதில் என்ட்ரி போயிருந்தாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும்னா ஐ வாண்ட் தட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டேட்டில் வந்து அந்த வீடியோ வந்து அப்லோடு வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு யூரோஎஸ்டி இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டானா எனக்கு டிபி வந்து ஹிட் ஆகும் இந்த இடத்துல. இது ரியல் அக்கௌண்ட்டில். ஃபண்டடில் நான் பண்ணலை. ஃபண்டடில் ஏன் பண்ணலைன்னா ஃபண்டட் கொஞ்சம் லாஸில் இருக்குது. இந்த மாதிரி என்ட்ரியை அப்ரோச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒன்லி பொசிஷன் என்ட்ரி அப்ரோச் பண்ணி பெரிய ப்ராஃபிட்டை பிடிச்சிடணும். இப்போ ரியல் அக்கௌண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகேங்களா? ரியல் அக்கௌண்ட் இருந்தது, பேமெண்ட்லாம் வித்ட்ரா பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் அந்த பேமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் கேபிட்டல்லேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரியே வந்து நமக்கு ப்ராஃபிட் தான். $1,003 வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். அது வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து ரன்னிங்கில் இருக்குது. இந்த ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து கீழே இந்த லோ அடிச்சிட்டா எனக்கு டிபி, இல்லைனா மேலே போயிட்டானா எனக்கு பிரேக் ஈவன். ஓகேங்களா? ஓகே, சரி. ஸோ அந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் நம்ம இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம். மார்க்கெட் வந்து இந்த சப்ளை கிட்ட வரலை. ஓகேங்களா? வராமல் இப்போ கீழே வந்து போயிட்டுருக்கான். இப்போ இந்த சப்ளை கிட்ட, இந்த சப்ளையில் நமக்கு மிட்டிகேட்டே பண்ணாமல் கீழே வந்தானா தான் நமக்கு ஒரு பெஸ்ட் என்ட்ரி கிடைக்கும். வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது பெஸ்ட் என்ட்ரி கிடைக்கிறதுக்கு. ஏன்னா இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணால் நமக்கு இந்த சப்ளை வேலிட் ஆகும். இப்போ இந்த சப்ளை வேலிட் கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு போனால் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம செல் பண்ணுறோம். இருந்தாலும் பிரேக் ஆக சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதனால் இங்கே பிஓஎஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சப்ளைக்கு போனோன்னா கண்டிப்பாக மார்க்கெட் செல் ஆகிடும். ஓகேங்களா? சரி, அப்போது இங்கே பிஓஎஸ் பண்ணாமல் மார்க்கெட் இன்கேஸ் மேலே போகிறான்னு வச்சுங்க. இங்கே பிஓஎஸ் பண்ணாமல் மார்க்கெட் வந்து மேலே வந்து சப்ளைக்கு போகிறான் அப்படின்னா மார்க்கெட் இப்படி போயிட்டு இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்றதை செக் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம செல் பண்ணலாம். பட் நம்மளோட டிபி இந்த பிஓஎஸில் தான் வந்து செட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த பிஓஎஸ் பண்ணிட்டான் அப்படின்னா, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்ளைக்கு போகிறான்னா நமக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நல்லா பாருங்கள், இந்த லோவில் கூட நம்ம செட் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய 1 hour டிமாண்டில் கூட நம்ம செட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னும் நமக்கு மேலே இருக்கக்கூடிய சப்ளை எடுத்து மார்க்கெட் கீழே வரல. 1 hour போயிடுங்க. 1 hour போயிட்டு கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் இருந்து நமக்கு மார்க்கெட் வந்து பை இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்ட்லேயும் நமக்கு மார்க்கெட் வந்து பை இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வந்தானா கண்டிப்பாக நமக்கு மேலே ஆல் டைம் ஹை வந்து போயிடுவான். ஸோ இந்த டிமாண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? டிமாண்டுக்கு வந்துட்டானா கண்டிப்பாக மார்க்கெட் ஆல் டைம் ஹை போயிடுவான். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பர்ஃபெக்டாக அந்த இடத்துல என்ட்ரி வந்து கொடுக்கும். இந்த இடத்துல மிஸ் பண்ணாமல் என்ட்ரி வந்து அடிச்சிருங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, அப்படியே நம்ம பார்த்துடலாம். யூஎஸ்டி ஜேபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோன் வந்து நான் கொடுத்துருந்தேன். ரைட்டா? 4 ஹவரில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜோன் கொடுத்துருந்தேன். இதில் வந்து பை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஜோன் வந்து கொடுத்துருந்தேன். இந்த ஜோனில் என்ன பண்ணிகிட்ருக்கான், 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு 5 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா? 5 மினிட் கன்ஃபர்மேஷன் இந்த லோ வந்து எடுத்திருக்கு. ஸோ லோ எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் வந்து பண்ணியிருக்கு. இதில் டிமாண்ட் இல்லை. ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்திருக்கான். ஸோ இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கான்.
இதில் டிமாண்ட் வந்து இல்லை. ஓகேங்களா, இதை இப்போ விட்டுருவோம். இல்லை டிமாண்ட் இல்லை அப்படின்றனால இதை விட்டுருவோம். நமக்கு பை என்ட்ரி இல்லாமல் மார்க்கெட் வந்து மேலே போகிறான், டிமாண்டே இல்லாமல் மார்க்கெட் மேலே போகிறான் அப்படின்றனால மார்க்கெட் எகெயின் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல நமக்கு பிஓஎஸ் இந்த லோவும் எடுத்திருக்கு, மறுபடியும் மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, கீழே வரலாம். அப்போது 15 மினிட்ஸில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வரலாம். ஓகேங்களா, இந்த டிமாண்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம செல் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் பண்ணுறதுக்கான எந்த ஒரு சப்ளைவும் இந்த இடத்துல இல்லை. அப்போ செல்லும் கிடையாது. ஓகேங்களா, அதனால் இந்த யூஎஸ்டிஜேபியில் என்ட்ரி கிடையாது. எது வரைக்கும் என்ட்ரி கிடையாதுன்னா இந்த சப்ளை வரைக்கும் என்ட்ரி கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த சப்ளை ஃப்ளிப் ஆனதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ணலாம். டெய்லியோட சப்ளைலேருந்து நம்ம தாராளமாக செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ இதுதான் வந்து மூமெண்ட். ஸோ இதில் செல் பண்ணி நம்ம டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணிட்டு டிமாண்ட்லேருந்து நம்ம மேலே வந்து பை பண்ணலாம் டெய்லியில். ஓகேங்களா, டெய்லியோட டிமாண்டில் நம்ம பை பண்ணலாம். இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் செல்லாகி கீழே வந்து இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை ஆகும். ஓகேங்களா, இப்போது ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைலேருந்து நமக்கு செல் வந்து இருக்குது, பட் இந்த சப்ளை மேனிப்புலேட் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ கன்ஃபர்மேஷன் வந்து மஸ்ட்டு, கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி வந்து போகணும். ஏன்னா ஆக்சுவலான சப்ளை இங்கே இருக்குது, ஆனால் நம்ம இது ஒரு கவுண்டராக வந்து நம்ம இந்த இடத்துல பண்ண போகிறோம். அப்போது இதில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து மஸ்ட்டு கொடுக்கணும். நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் கன்ஃபர்மேஷன் பாருங்கள், நார்மல் கன்ஃபர்மேஷன் பார்க்க வேணாம். ஓகேங்களா, ஏடி யூஎஸ்டி டிமாண்டுக்கு வரல, அடுத்தது மேலே சப்ளைக்கு வரல. நமக்கு இன்றைக்கி நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஸோ இந்த சப்ளை வருவான், இந்த சப்ளை வந்துட்டு இதை வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு இந்த சப்ளை வந்துட்டு மார்க்கெட் கண்டிப்பாக செல் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா 4 ஹவர் சப்ளை 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோன்றது கன்ஃபர்மேஷன், இந்த லோ தான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் அப்படியே கீழே போயிட்டான். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன மாதிரி கண்ட்ரோல் எடுத்தான், பட் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ இந்த லோ வந்து எடுத்துருவான். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம அடுத்த என்ட்ரி எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் நமக்கு சப்ளை வந்து எடுப்போம். ஸோ என்டையர் 15 மினிட்ஸே வந்து ஒரு லிக்விடிட்டியாக இருக்குது, மார்க்கெட் நல்லா அப்படியே கீழே வந்து போயிருக்கான். ஸோ இந்த இடத்துல ஒரு சப்ளை வந்து இருக்குது. ஸோ 4 அகைன் வந்து 4 ஹவர் வந்து போவோம். 4 ஹவரில் இது என்டையராகவே ஒரு சப்ளை, 4 ஹவர் இது ஃபுல்லாகவே சப்ளைவாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இது பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த சப்ளைலேருந்து நம்ம கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து செல் வந்து பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுப்பான்னு பார்த்தா நம்ம சப்ளையில் அப்படியே மிட்டிகேட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கீழே இறங்கிட்டான். ஏன்னா பவர் வந்து இருக்குது. ஓகேங்களா, அதனால் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே இறங்கிட்டான். சரி ஓகே, நோ இஷ்யூ. இப்போ 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து மேலே வந்தோன்னா நம்ம அகைன் இந்த இடத்துல வந்து செல் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா, சரி. அடுத்தது இந்த சப்ளையை வந்து ஃபெயில் பண்ணிடுவான்னு சொல்லியிருக்கேன், மார்க்கெட் மேலே போக தான் சான்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இடத்துல நமக்கு பிஓஎஸ், இந்த இடத்துல நமக்கு சோச், ரைட்டா. ஸோ 15 மினிட்ஸில் இங்கே ஒரு டிமாண்ட், இங்கே ஒரு டிமாண்ட் கொடுத்துருக்கேன். இந்த 2 டிமாண்ட் தான் வேலிடுன்னு சொல்லிட்டு இந்த டிமாண்ட் இருக்குது, இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர். ஓகேங்களா, 2 ரீஃபண்ட்மெண்ட்டும் ஃபெயிலியர். ஆனால் இந்த ஒரு டிமாண்ட் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகலை, ஸ்டில் ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா, ஏன்னா இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான இன்டியூஸ்மெண்ட் இது. அப்போது இந்த டிமாண்டுக்கு வந்துட்டானா நமக்கு சூப்பரான பை வந்து இருக்குது. பை வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த சப்ளை வரைக்கும் பை கொடுத்துரும். இந்த 2 டிமாண்ட்லேயும் 15 மினிட்ஸில் இருக்கக்கூடிய இந்த 2 டிமாண்ட்லையும் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே ஒரு டிமாண்ட், இங்கே ஒரு டிமாண்ட், 2 டிமாண்டில் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல என்ட்ரி வந்து இருக்குது. சரி, அடுத்தது டிமாண்டுக்கு மார்க்கெட் வரல. ஸோ டிமாண்டுக்கு மார்க்கெட் வரல, டிமாண்ட் இஸ் டெய்லி. ஸோ 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவரில் நமக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணி இந்த லோவை எடுத்தால் நம்ம செல் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து சோச். இந்த லோ எடுத்துட்டான்னு வச்சுங்களேன், நம்ம வந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த டிமாண்ட் வரைக்கும், ரைட்டா. அடுத்தது நமக்கு இதில் வேணான்னு சொல்லியிருக்கேன். இது நமக்கு மேலே இருக்கக்கூடிய 2 சப்ளைக்கு மார்க்கெட்டு வரணும்.
இது பிஓஎஸ், சாரி இது வந்து நமக்கு பிஓஎஸ் வந்து இங்கே இருக்குது, ரைட். அப்போ பிஓஎஸ் இங்கே இருக்குது, அடுத்த பிஓஎஸ் இந்த பிஓஎஸை ஹிட் பண்ணிட்டான் ஃபார் லிக்விடிட்டி. அப்போ நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது எடுப்போம், நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, ஓகேங்களா. ஆனால் ட்ரெண்டு வந்து செல்லில் போயிட்டுருக்கான். இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே வந்திருக்கான், ஓகேங்களா. அதனால் இந்த இப்போ இந்த டிமாண்ட்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் ஒரு கவுண்டர் கொடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. இப்படி போயிட்டு இப்படி செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. சரி, இது வந்து ஒன்ஸ் போட்டுருவோம். ஸோ நமக்கு இன்னும் டிஸ்கவுண்ட் ஜோனில் தான் மார்க்கெட் வந்து இருக்கான். ஸோ நம்ம இதை ஃப்ளிப்பாக கன்சிடர் பண்ணுறனால இதில் இருந்து நமக்கு செல் வந்து இருக்குது. டெய்லியில் பார்த்தீங்கன்னா இதில், ஓகேங்களா, ஹிடன் சப்ளை இதிலேருந்து நமக்கு செல் வந்து இருக்குது. இப்போ டிமாண்டை வந்து மிட்டிகேட் பண்ணுறான், கவுண்டர் வந்து நம்ம ட்ரேடு வந்து பண்ணலாம். ஸோ நமக்கு நோ ரீஃபண்ட்மெண்ட், ஒரு ஹிடன் சப்ளை இருக்குது, ஹிடன் டிமாண்ட் இருக்குது, ரைட். அப்போது இது நமக்கு கண்ட்ரோல் எடுத்தால் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்துருக்கானா, மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ நமக்கு வீக்லியோட டிமாண்ட், டெய்லியோட ரீஃபண்ட்மெண்ட் 4 ஹவரில் நமக்கு பை கொடுத்தா, நம்ம இந்த ஹை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பை வந்து எடுக்கலாம். பை வந்து இந்த சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம், நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். பட் டெய்லியில் இந்த டிமாண்ட் பிரேக் ஆகக்கூடாது. பிரேக் ஆகாமல், இந்த டிமாண்ட் பிரேக் ஆகாமல் 4 ஹவரில் ஹை வந்து எடுக்கணும். எடுத்தால் பை வந்து இருக்குது, ரைட்டா. சரி, ஓகே. பை வந்து கவுண்டர் மிஸ் பண்ணாமல் எடுப்போம். ஸோ சப்ளைலேருந்து செல்லுன்னு சொன்னேன், சப்ளைக்கு இன்னும் போகலை, வெயிட் பண்ணுங்கள். சப்ளைக்கு ஒரு 2 சப்ளைலேருந்து செல்லு இருக்குது. லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க, அதில் சொல்லியிருப்பேன். இந்த டிமாண்ட்லேருந்து நமக்கு பை வந்து இருக்குது. ஸோ நமக்கு டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. ஸோ 4 ஹவரில் நமக்கு இந்த இடத்துல கவுண்டர் வந்து 4 ஹவரில் கொடுத்துருக்கான். ஸோ இந்த லோ பிரேக் ஆகிருக்கு, ஹை எடுத்திருக்கான், பட் நோ சப்ளை. ஸோ நமக்கு இந்த லோ எடுத்தானா நம்ம மேலே இருந்து சப்ளைலேருந்து செல் வந்து பண்ணலாம். சப்ளைக்கு போனால் பண்ணலாம், டிமாண்டுக்கு வந்துட்டானா பை ஆயிரும் மார்க்கெட், ஓகேங்களா. டிமாண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு கவுண்டர் என்ட்ரி வந்து சொன்னேன், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வீக்லி கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து கொடுத்துருக்கேன். டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது, அந்த டிமாண்டில் தான் இப்போ நின்றுட்டுருக்கான். ஸோ வீக்லியோட டிமாண்டுக்கு வந்துட்டானா வீக்லியோட டிமாண்ட், டெய்லியோட ரீஃபர்மெண்ட் 4 ஹவரில் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம பை வந்து பண்ணலாம். மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு அப்படியே பூம் ஆகி மேலே போயிடும், நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். நம்ம 4 ஹவரில் என்ட்ரி போக மாட்டோம், 5 மினிட் அண்ட் 1 மினிட்ல என்ட்ரி போவோம். கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு எகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பர்ஃபெக்டாக பார்த்து என்ட்ரி வந்து நம்ம வந்து அடிச்சிருவோம், ஓகேங்களா. சரி, இப்போது இந்த டிமாண்டுக்கு வராமல் நேராக மார்க்கெட் மேலே போய் இதை எடுக்கலாம், ஓகேங்களா. மேலே போயிட்டு இதை எடுக்கலாம், ரைட்டா. அப்போது கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது, என்ன டிமாண்ட், டெய்லி டிமாண்ட். டெய்லி டிமாண்ட் 4 ஹவரில் ரீஃபர்மெண்ட் இருக்கான்னு பார்ப்போமா. 4 ஹவரில் நமக்கு நோ ரீஃபர்மெண்ட். அப்போது 4 ஹவரில் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்போது நமக்கு எதை எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஹையை எடுக்கணும். எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இங்கே இருக்கக்கூடிய ஹையை எடுத்துட்டான் அப்படின்னா நமக்கு பை வந்து ட்ரை பண்ணலாம். ஹையை எடுத்து உடனே ரெக்கவர் ஆகணும், ஓகேங்களா. ரெக்கவர் ஆகி நமக்கு வரணும். அப்போது மார்க்கெட் வந்து ஹையை எடுக்கிறதுக்கு இந்த சோர்ச் பண்ணிவிட்டு உடனே கீழே வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போவானான்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ் வந்து கம்மி. ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு என்ட்ரி வந்து நான் இப்போ சொல்கிறேன். இந்த சப்ளை எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த சப்ளை எடுத்துட்டான், இந்த சப்ளை ஃபெயில் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த சப்ளை ஃபெயில் பண்ண உடனே ஃப்ளிப்பு க்ரியேட் ஆகும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அந்த ஃப்ளிப்பில் பை எடுத்து இந்த சோர்ச் வரைக்கும் ஹோல்டு பண்ணிக்கலாம். நோ சப்ளை, சோர்ச் வரைக்கும் ஹோல்டு பண்ணிட்டு ஒரு ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அமைதியாக விட்டுடலாம். இந்த சப்ளை வரைக்கும் சப்ளைக்கு போயிட்டானா செல் பண்ணலாம். அப்போது இது பிஓஎஸ்னால் இது வந்து சப்ளை தானே இப்போது,
ஓகேங்களா? இந்த சப்ளைலேருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணலாம். பட் ஒரு ரூல் வந்து நமக்கு மிஸ் ஆகுது. ஒரு ரூல் மிஸ் ஆகுறனால நம்ம இந்த என்ட்ரி வந்து அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ப்ராபபிலிட்டி கம்மி. அதனால இந்த சப்ளைல கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். கன்ஃபர்மேஷன் பார்த்தாலும் நமக்கு லாஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றப்போ, லாட்ட கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு நல்ல ரீஃபண்ட்மெண்ட் இருக்கு. ஸோ ஏஷியன்ல கிரியேட் ஆயிருக்கு. நியூயார்க் இங்கே வந்திருக்கான். நியூயார்க்கோட ஹை இருக்கு. மார்னிங் நமக்கு ஒரு செஷனில் இந்த சப்ளைக்கு போனோம்னா நமக்கு செல் பண்ண சான்ஸ் இருக்கு. நல்லா கவனிச்சுக்குங்க நான் சொல்கிறத. இந்த சப்ளைல நமக்கு செல் கொடுத்தா செல் பண்ண போகிறோம். இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும், வீக்லியோட டிமாண்ட் வரைக்கும். அந்த டிமாண்டையும் காட்டுறேன் பார்த்துக்குங்க. வீக்லியோட டிமாண்ட் வரைக்கும் நம்ம செல் பண்ண போகிறோம். இதில் 4 ஹவரில். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த 4 ஹவர் சப்ளை இது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃப்ளிப்பை எடுத்து, இப்போ இது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃப்ளிப்பை எடுத்து இந்த சோச் வரைக்கும் பை பண்ணுங்க. கண்டிப்பாக போகும் மார்க்கெட். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட். ஸோ சப்ளையில் செல் கொடுத்தா செல்லு, சப்ளை வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா சோச் வரைக்கும் பை. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். ஓகே, அடுத்தது க்ரீன் ஜோனுக்கு மார்க்கெட் வந்து வரணும். இன்னும் மார்க்கெட் வரல. கன்சல்டேஷன்லேயே இருக்கான் அப்படின்னா விட்டுருங்க. அந்த பேரை பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர் தான், என்னோட ஒப்பீனியன். ஓகே, மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வரான். ஓகேங்களா? 4 ஹவர் டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணால் 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். 5 மினிட்ல நம்ம பை வந்து போகலாம் அப்படின்னு சொன்னோம். 5 மினிட்ல நமக்கு இந்த ஹை, சரி இந்த லோ நமக்கு ஒரு இன்டிஸ்மெண்ட், இங்கே இருக்கக்கூடிய 3 டிமாண்டும் நமக்கு பை போகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இந்த லோ வந்து அடிப்பான் அப்படின்ட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த லோ அடிக்கிறதுக்கு தான் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு பேசியிருந்தோம். இப்போது அதே மாதிரியே மார்க்கெட் வந்து வந்துட்டான். இப்போ கன்ஃபர்மேஷன்லேயே எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? கன்ஃபர்மேஷனில் எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், 5 மினிட்ல இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போமா? 1 மினிட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானா? நோ கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அதனால் இப்போது எக்ஸ்ட்ரீம் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரீமுக்கு மார்க்கெட் வரான் அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரீம்லேயும் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ என்னோட டிஸ்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே என்ட்ரி கொடுக்கல இன்னும் ஸ்டில். ஏன்னா பர்ஃபெக்டான என்ட்ரி கிடைக்கல. இப்போது இந்த டிமாண்டில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. இது ஃபெயில் ஆகும் அப்படின்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்காது. ஓகேங்களா? அதனால் கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்குறது பெஸ்ட்டு. ஸோ ரீஃபண்ட்மெண்ட் ஓகே, இதிலேருந்து நமக்கு பை ஆக சான்ஸ் வந்துருக்கு. இதை மட்டும் நம்ம எப்படியாவது எடுத்து கன்ஃபர்மேஷன் பார்த்து ஒரு பை வந்து அடிச்சிருவோம். ஸோ நமக்கு இதோட பை வந்து எங்கே போகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி, வீக்லியோட இந்த சப்ளைக்கு கண்டிப்பாக போயிடுவான். நீங்கள் இது ஒரு என்ட்ரி நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட ப்ராஃபிட்டோட லெவல் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இவ்வளோ நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்றத என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணுவீங்க. நானும் அந்த மாதிரி தான் ட்ரேடு வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போது இதில் 5 மினிட் வந்து ரீஃபண்ட்மெண்ட். ஸோ 1 மினிட்ல என்ட்ரி, 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ண போகிறேன். 1 மினிட்ல பை பண்ணிவிட்டு என்னோட ப்ராஃபிட் வந்து எங்கே வைக்க போகிறேன், வீக்லியோட சப்ளையில் போய் வைக்க போகிறேன். அப்போது இதில் வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ராஃபிட் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் கொடுத்தா சொல்கிறேன். இதில் ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். எனக்கு போதுமான ப்ராஃபிட் கிடைச்சாலும் நான் எக்ஸிட் ஆயிடுவேன். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஃபண்டட் அக்கௌண்ட் எனக்கு லாஸில் இருக்குது. ரியல் அக்கௌண்ட் வந்து எனக்கு நல்லாவே ஒரு பெரிய ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆனால் ஃபண்டட் அக்கௌண்ட் லாஸில் இருக்குது. ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட்டில் ஒரு போதுமான ப்ராஃபிட் வந்தோடனே எக்ஸிட் ஆயிடுவேன். பட் ரியல் அக்கௌண்ட்டை ஃபுல்லாக ஹோல்டு பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி பிளான். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குறீங்க, வீடியோ வந்து நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் ட்ரேட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.